நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:21. திதி இன்று இரவு 8:40 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் இன்று மாலை 4:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் பிற்பகல் 2:36 வரை வியாகதம், பின்பு அஷனம். கரணம் 8:40 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 4:32 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் என்று மாலை 4:32 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். மீன ராசிக்கு இன்று சந்திராசிரமம், அதுவும் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கு. ரேவதி நட்சத்திரம் அப்படின்னும் போது புதனுடைய ஒரு நட்சத்திரம். இன்று மீன ராசி நேயர்கள், அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு போனால் மிக சிறப்பாக இருக்கும். சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் அப்படின்னாலே முருகருடைய வழிபாடு. அதே போல கடன் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் முருகரை போயிட்டு வணங்குறாங்க, தீபம் போட்டு செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா செவ்வாய்க்கிழமையில நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு 2 நெய் தீபம் ஏற்றி பானகம் கலந்து வச்சு என்னுடைய பிரச்சனை கடன்களை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ருண விமோசனை அந்த பதிகத்தை நீங்க பாடி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கடன் விரைவில் தீரும். சரிங்களா? ருண விமோசன அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அது நெட்ல போட்டு எடுத்து அதை படிங்க. உண்மையிலே உங்களுக்கு விரைவில் கடன் தீரும். அதாவது நரசிம்மர் நமக்கு உடனுக்குடனே நமக்கு நல்லதை செய்யக்கூடியவர். அதனால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நரசிம்மர் விரைவில் கடன் தீரணும்னா, சரிங்களா? விரைவில் கடன் தீரணும்னா நீங்க நரசிம்மருக்கு வீட்லயே கூட நீங்க செய்யலாம். லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வாங்கி வச்சுட்டு நெய் தீபம் 2 ஏற்றி வச்சு பானகம் கலந்து வச்சுட்டு நீங்க இல்ல கல்கண்டு ஏதோ ஒண்ணு, துளசி ஒரு 2 துளசி வீட்டுல தொட்டியில இருந்தா கூட சரி, 2 துளசியை மட்டும் எடுத்துட்டு அவருடைய தலையில அப்படி வச்சுட்டு நீங்க ருண விமோசன பதிகத்தை நீங்க பாடி வந்தால் நிச்சயம் உங்களுக்கு கடன் பிரச்சனை விரைவில் தீரும். நீங்க செஞ்சு பாருங்க. ஆனா ஒரு வாரம் செஞ்சுட்டு கடன் அடையெல்லாம் கேட்கக்கூடாது. வாரம் இதை செய்யணும். செஞ்சுக்கிட்டே வந்தால் உங்களுக்கு உண்மையிலே விரைவில், வெகு விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய, எங்க இருந்து பணம் வரும்லாம் சொல்ல முடியாது, திடீர்னு வரும். அந்த கடனை நீங்க அடைச்சிருவீங்க. செஞ்சு பாருங்க. உங்களுடைய அப்படி இல்லை அப்படின்னா 108 நாள் தொடர்ந்து தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. வாரம் பண்றதுன்றது ஒரு விஷயம், அது செவ்வாய்க்கிழமையில. ஆனா அதே செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு 108 நாள் தொடர்ந்து பண்ணும்போது உங்க கடன் பிரச்சனை 65 நாள் கழிச்சு டக்குன்னு உங்க கடன்லாம் அடைஞ்சிரும். எவ்வளோ பெரிய கடன், எவ்வளோ பெரிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்கு எது இருந்தாலும் அது முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? செஞ்சு பாருங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமும் மட்டும் கொண்டு போங்க. கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் புத பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், அதே போல கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான். நம்ம வகுப்பு போடப்படும் சொல்லி இருந்தோம். ஆனா கண்டிப்பாக
இந்த வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போடப்படும், அதுல மாற்றமே கிடையாது. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மந்திரங்கள் எந்திரங்கள் அப்படின்ற ஒரு வரிசை அதை போடப்படும். யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா போடப்படும். வரவங்க வரலாம், புதுசா வரவங்களும் வரலாம். இதுல இந்த குறி சொல்றவங்க எல்லாம் இதை கத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு தாயத்தை எப்படி போடுறதுன்னு தெரியாது. அதே போல இது எல்லாருமே கத்துக்கலாம். தன்னைத்தானே காப்பாத்தி கொள்ள சில விஷயங்கள் இதுல இருக்கு, அதை நீங்க கத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய ஒரு மந்திரம் கொடுக்கப்படும். அந்த மந்திரம் எப்படி செய்யணும், எங்க உட்கார்ந்து செய்யணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கப்படும். அதே போல 3 காலமும் உணரக்கூடிய, முக்காலமும் உணரக்கூடிய, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாம் வசியமாகணும் சில பேர். இப்போ சந்திராயிடம்லாம் சிறப்பா இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. அதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்கு, அது நீங்க வீட்லயே உட்கார்ந்து செய்யலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப நேமமா இருக்கணும், ரொம்ப இதுவா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்ன ஒண்ணு, மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்கள், தேவையற்ற ஒரு எண்ணங்கள் இது மட்டும் வரக்கூடாது. நல்ல எண்ணத்தோட நல்ல உணர்வோட இந்த மந்திரங்களை ஜெபித்தால் உங்களுக்கு நிச்சயமாக சித்தியாகும். அது சொல்லி கொடுக்கப்படும், எப்படி செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்றத. இது கூடவே அது சொல்லி கொடுக்கும். இது இந்த மாந்திரீகத்துல தான் வரும். இது இருந்தாலும் சில பேருக்கு நல்லது நடக்கணும், எவ்வளோ பேர் நம்ம நம்பி வராங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். இதுல குறி சொல்றவங்களாம் கூட கத்துக்கலாம். இல்ல ஜோதிடம் தெரிஞ்சு ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, படிக்காத பசங்களுக்கு படிப்பு வர்றது, திருமண தடை, இதுக்கெல்லாம் எந்திரங்கள் மூலியமாக தாயத்து மூலியமாக நிவர்த்தனை செஞ்சு கொடுக்கலாம். அதை நீங்க கத்துக்கிட்டு செய்யலாம், தொழில் முறையாக நீங்க செய்யலாம். சரிங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் நடக்கும். வந்துருங்க. சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய வேலையில் அதிக பொறுப்புகள், அதிக வேலை பளு இருந்ததெல்லாம் இப்ப குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவு இன்னைக்கு காணப்படும். அடுத்த மொழி பேசும் மக்கள் பற்றி சில புரிதல்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக சிறப்பு. புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. அப்படி ஆகும்போது அவர்களிடம் பேசும்போது நிதானமா பேசணும், தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. புதிய நபர்கள் அறிமுகம் இன்றைய தினம் உருவாகக்கூடிய ஒரு தன்மை, சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள், தற்பெருமை எண்ணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அதே போல குறைத்து செயல்பட்டால் இன்னும் நன்மை நடக்கும். உங்களுக்கு இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய மேற்கு அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கடினமான செயல்களை கூட சாதாரணமா முடிச்சிடுவீங்க. தன வரவு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சேமிப்பு நன்றாக இருக்கும். உத்தியோகத்து சம்பந்தப்பட்ட வேலையில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு புதுமையான சூழல்லாம் அமையும். சின்ன சின்ன வேலை செய்பவர்கள், குறுந்தொழில், சிறுந்தொழில் இதெல்லாம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு, பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை தரும். அதிசய தெற்கு திசை, அதிசயின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும்.
உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி முன்னேறுவதற்கான சிந்தனைகள் ஏற்படும். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. மனசுல இருந்து வந்த கவலைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி இன்னைக்கு மகிழ்ச்சியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு விதமான இனம் புரியாத ஒரு மனதுல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். அதே போல ஒரு சின்ன சின்ன காரியத்தில், ஒரு சிறு சிறு காரியத்தில் தடை ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். அது சின்ன சின்ன விஷயம்தான், ரொம்ப பெரியலாம் விஷயம்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க நல்லா நரசிம்மரை நல்லா வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும், கவலைப்படாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம், அதாவது சமயோசிதமாக ஒரு சில நேரத்துல நம்ம புத்தியை செயல்படுத்துவோம் இல்லையா, அதன் மூலமாக சிலரின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்க. விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி எழுத்துத்துறை, கலைத்துறை, ஆராய்ச்சி துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனதளவில் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். நீங்க எடுத்து செல்லுகின்ற உடைமைகள், இப்போ பொருள், செல்போனு, லேப்டாப்பு, இப்போ நீங்க நல்ல ஒரு விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு போறீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைப்படும் அளவுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதிசய மேற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். கடன் தொடர்பான சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள் இதெல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே போல ஆன்மீகத்துல இன்னைக்கு கொஞ்சம் மனம் ஈடுபடுகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும். இன்றைய நாள் பாராட்டு பரிசு கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆமின் அதிர்ஷ்ட நிற வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். பூரம் நட்சத்திரக்காரர் சிக்கல்கள், எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சுபகாரிய செயல்கள்ல அலைச்சல்கள் உண்டாகும். உங்களுடைய பேச்சில பொறுமை தேவை. உணவு துறையில புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்களுக்கெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி ஹோட்டல் நடத்துறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். கால்நடை சார்ந்த செயல்கள் ஆதாயம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையும். ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. பண வரவுலாம் நல்லா சிறப்பா இருக்கும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா ஆரோக்கியத்தை மட்டும் மிக மிக அவசியமா பார்த்துக்கணும். வயிறு பிரச்சனை, அதே மாதிரி கை கால் நரம்பு பிரச்சனை, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அலர்ஜி போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் நல்ல உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 7ஆமின் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
புதிய நபர்களின் அறிமுகம் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், உற்சாகத்தை ஏற்படுத்தும். எண்ணிய சில வேலைகள் அலைச்சல்களுக்கு பின்புதான் உங்களுக்கு நிறைவு பெறும். நீண்ட நாட்களாக மனசுல கொஞ்சம் சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டு இருந்தது, அந்த சில விஷயங்களுக்கு இன்னைக்கு தெளிவா முடிவு கிடைக்கும். சாதுரியமான உங்கள் பேச்சுக்கள் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் வெளிர்நீல அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, பழக்க வழக்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வியாபார மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய மாற்றமான சூழல் ஏற்படும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஓரளவுக்கு ஞாபக சக்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண் பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனா ஞாபக சக்தியோட படிக்கணும். காரணம் என்னன்னா, இப்ப 4ல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் கெட்டு போகும். அதனால படிப்புல கொஞ்சம் தடை ஏற்படும். நல்லா படிங்க. மாணவர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு. அதனால படிக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த வழக்கு செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் சிந்தனைகள், அதாவது ஒரு சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள், அதே மாதிரி மன அமைதி இல்லாதது, அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கும். அதனால கவனமா இருங்க. படிக்கிற மாணவர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால கவனமா இன்னைக்கு இருங்க. ஏன்னா இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், அதே மாதிரி மனக்குழப்பமும் இன்னைக்கு இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு செயல்படுவது மிக நன்மையை தரும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி இல்லாத ஒரு மனசு இன்னைக்கு இருக்கும். அதனால தெய்வத்தை நல்லா வணங்குங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய ஒரு நாமத்தை சொல்லுங்க. சிவ சிவ சொல்லலாம், நாராயணன் சொல்லலாம், ஓம் சக்தி சொல்லலாம், இல்ல முருகா சொல்லலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த நாமத்தை மனசுல உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அமைதியா இருக்கும். சரிங்களா? இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள், வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி இனம் புரியாத ஒரு கவலை மனதில் இருந்து வந்ததெல்லாம் நீங்கி உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட், இந்த குத்தகை எடுத்து செய்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு ஈடேறும். கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். படிக்கிற மாணவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு நன்மையான ஒரு நாள். அதே மாதிரி ஆசிரியர்களிடம் இருந்து உங்களுக்கு நீங்க எந்த டவுட் கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நல்ல நேரம் வரும்போதுதான் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல வியாபாரத்தில் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். மறைமுகமான உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நன்றாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எல்லாம் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, முன்கோபமின்றி எதிலும் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கு. வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். எழுத்து துறையில் சில சாதகமற்ற சூழல்லாம் அமையக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கை, அதாவது கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு. சமூகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதே போல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதை உறுத்திய சில கவலைகள்லாம் விலகும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு தன்மை. முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் வெற்றிகரமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபாரம் சார்ந்த முயற்சியில சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய குண நலங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மருந்து சார்ந்த இப்போ உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டிருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாம இப்போ உடல்நிலை பாதிப்பு இருக்கும். ஏன்னா 7 நாட்டு சனி வேற இப்ப நடந்துட்டு இருக்கு. ஜென்மத்திலேயே குரு உட்கார்ந்துருக்கு. சூரியனும் வந்தாச்சு. 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உங்க ராசிக்குள்ளார இருக்கிறதுனால உடல் நிலையில நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மருந்து சாப்பிட்றதுல கொஞ்சம் டாக்டரெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உலக நடைமுறைகள் மூலம் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். சரிங்களா? கவனமா இருங்க. இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதனால விட்டு கொடுத்தல், புரிதல், மௌனம் இது 3ம் இன்னைக்கு இருந்தால் உங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.